சமீபத்தில் அமரன் திரைப்படத்தினுடைய 100வது நாள் வெற்றி விழா சென்னையில் நடைபெற்றது. படக்குழுவினர் மற்றும் விநியோகஸ்தர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க. இந்த நிகழ்வின் காணொலிகள் ஒவ்வொன்றும் யூடியூப் தளத்தில் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. இதில் சாய் பல்லவி பேசின சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் சாய் பல்லவி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, படத்தில் வரும் வசனம், இசை, ஆக்ஷன் எல்லாத்தையுமே திட்டமிட்டது இயக்குனர் ராஜ்குமார் தான். இந்த கதையை எழுதுறது ரொம்பவே கஷ்டம். அவர் எப்படி எழுதினார்னு எனக்கு தெரியல. நம்மளா நடிக்க கொஞ்சம் இடம் வேணும், அது ரொம்ப முக்கியம். அதுதான் எனக்கு இந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி நல்லா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. பாலிவுட்டில் நிறைய ராணுவ படங்கள் எடுப்பாங்க, அவங்களுக்கே இந்த படம் பெஞ்ச் மார்க்காக அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் ராஜ்குமாரோட வேலை தான். சரியான தயாரிப்பாளர் இல்லைன்னா இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது சிக்கலான விஷயம் தான். தீபாவளிக்கு தியேட்டருக்கு வந்துட்டு போகும்போது எல்லாரும் அழுதுகிட்டு போகணுமான்னு விநியோகஸ்தர்கள் சொன்னாங்க. கமலஹாசன் சார் தவிர வேற யாராலையும் இதை நிகழ்த்தி காட்டியிருக்க முடியாது. அவர் சினிமாவை ரொம்ப நம்புறாரு. சினிமா இன்னும் உயிர்ப்போடு இருப்பதற்கும் வளர்வதற்கும் கமல் சார் தான் காரணம். சிவகார்த்திகேயன் சார் பற்றி பேசணும். இந்த ரோல் பண்ணுறதுக்கு யாராச்சும் புதுசாக இருக்கணும்னு ராஜ்குமார் சார் சொல்லியிருந்தாரு. அவரும் பொறுப்போடு அந்த ரோல் பண்ணியிருந்தாரு. பராசக்தி புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் பார்த்தேன். மறுபடியும் அவரே புதுப்பிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. படம் 100வது நாள் கொண்டாடுறோம். 100 நாள் மேலே ஆயிடுச்சு. இப்போ யாராச்சும் என்னை பார்த்தா கூட அமரன் படத்தை பற்றி என்கிட்ட பேசுகிறாங்க. நான் 10 வருஷமாக சினிமாவில் இருக்கேன், இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை. அதுக்கு காரணம் எல்லாரும் அவங்களோட 100% உழைப்பை தந்தது தான். தெலுங்கில் நல்ல கேரக்டர் வருது, நல்ல நடிகையாக தெரிகிறேன். தமிழில் இன்னும் என்னை ரவுடி பேபியாக மட்டுமே தான் பார்க்குறாங்க, நான் அப்படி தான் தெரிகிறேன். ஏன் நடிகையாக தெரிலன்னு சில நேரம் நான் வருத்தப்பட்டிருக்கேன், யோசிச்சிருக்கேன். ராஜ்குமார் சாருக்கு நன்றி. நம்ம ஆடியன்ஸ்க்கு நடிகை சாய் பல்லவியை காட்டினதுக்கு எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேஜில் பேசியிருக்காங்க.